ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போர் அடிச்சுது. ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடலாமேன்னு தோணுச்சு. சரி, வீட்டில் என்ன இருக்குன்னு தேடி பார்க்கும்போது இந்த மிக்சிங் பாயாசம் தான் கிடச்சிது. இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். சரி, திரும்பவும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி கிடச்ச பேக்கெட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பேக்கெட் உள்ளே எல்லாமே கொடுத்துருவாங்க. காஞ்ச திராட்சை, முந்திரி, ஏலக்காய், வறுத்து போட்ட சேமியா, சர்க்கரை எல்லாமே இது உள்ளே இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாமே பேக்கெட் உள்ளே ஆட் ஆகிருக்கும். நம்ம ஜஸ்ட்டு கொதிக்க வச்ச பாலில் இந்த மிக்சிங் எடுத்து கொட்டினாவே போதும், பாயாசம் ரெடி ஆகிடும். கொட்டி ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கிளறி விட்டால் போதும். தண்ணி தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன பேக்கெட், என்கிட்ட ஒரே ஒரு பேக்கெட் தான் இருந்துச்சு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாலும் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா டேஸ்ட்டு மாறிடும் நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணால். ஸோ நீங்கள் செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, 5 மினிட்ஸில் சேமியா வெந்துடும். எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரியா பாப்பாவுக்கு வீட்டில் செய்கிற பாயாசத்தை விட இந்த மாதிரி மிக்சிங் பாயாசம்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், விரும்பி குடிப்பாங்க. எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.